கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஒரு செய்தியின் பதிவு வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிந்திக்கப் போகின்ற தலைப்பு வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். யாவரும் ஜெபத்துடன் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரை உள்ள வசனமும் 13 முதல் 15 வரை வசனம் வாசிக்கும் போது அங்கு நாம் சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் அந்த வசனத்தை முதலாவதாக வாசிப்போம். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விழுகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 4வது வசனம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. 13ஆம் வசனம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். இந்த வாசித்த வசனத்திலே அதில் 4ஆம் வசனத்தை தான் நாம் இன்று ஆதார வசனமாக எடுத்திருக்கிறோம். அதில் சொல்லப்பட்டுள்ள வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். இந்த வசனத்திலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் உண்டு. ஒரு வேறொரு இயேசு உண்டு என்பதும், வேறொரு ஆவி உண்டு என்பதும், வேறொரு சுவிசேஷம் உண்டு என்பதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதே ஒரு விஷயத்தை கலாத்திய சபைக்கு மீண்டுமாக பவுல் சொல்லும்போது, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் காண்கிறோம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரே, நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அதாவது உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போலவே மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று சொல்லி இங்கே கலாத்தியருக்கு நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லப்பட்ட ஒரு சுவிசேஷம் இல்லை. வேறொரு சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்கள் இல்லாமல் வேறல்ல. அதாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்டி போடுவதுதான் மற்றொரு சுவிசேஷம். தேவனுடைய சுவிசேஷம் என்று சொல்வது, கிறிஸ்துடைய சுவிசேஷம் என்று சொல்வது நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய சத்தியங்களும் உபதேசங்களும். அந்த சத்தியங்களையும் உபதேசங்களையும் புரட்டி போடுவதுதான் மற்றொரு சுவிசேஷம், அதாவது வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி இங்கே வேதாகமும் நம்மை எச்சரிப்பதை நாம் காண்கிறோம். வசனம் சொல்கிறது, வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று சொல்லி. நாம் முதலாவது வாசித்த அந்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து வருவோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக கடந்து வருவோம். நாம் வாசித்த அந்த 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களையும் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களையும் நாம் சேர்த்து சிந்திக்கும் போது அதிலிருந்து சில காரியங்களை நாம் உணர முடியும். அதில் நாம் கண்டு கொள்கிற காரியங்களை குறித்து நாம் விரிவாக சிந்திக்கும் போது இந்த வேறொரு சுவிசேஷம் என்றால் என்ன, வேறொரு இயேசு என்றால் என்ன, வேறொரு ஆவி என்றால் என்ன என்று சொல்லி நம்மால் காண முடியும். ஆகவே அந்த நாட்களிலே நாம் மிகவும் ஜெபத்துடன், காரணம் இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறபடியால் இது அநேகரும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதனாலும், தெரிந்திருக்க வாய்ப்பில்லாத காரணம் என்னவென்று கேட்டால், இந்த காரியம் தெரிந்துவிட்டால் பின்ன
கிறிஸ்தவம் என்று சொல்ல அந்த ஒரு கிறிஸ்தவ மார்க்கம் என்ன செய்யாது, அழிக்கப்படாது என்று சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சாத்தானுடைய மிகப்பெரிய பூட்டு என்று சொல்வது, ஆயுதம் என்று சொல்வது இந்த இப்போ நம்ம சிந்திக்க போகிற இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்ற தலைப்பு தான் சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, இல்லை என்றால் அவனுடைய ஒரு நம்பிக்கையாக அவன் கருதி கொண்டிருப்பது. ஆகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் பலருக்கும் 195% பேருக்கும் இதை கொண்டு செல்லாத படிக்க அவன் பத்திரமாக வைத்து கொண்டு அவன் தன்னை பாதுகாத்து வருகிறதை நாம் காண்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் இந்த வசனங்களுக்கு நேராக சிந்திக்கும் போது, கடந்து போகும்போது சாத்தான் மிகவும் தடை செய்வான் என்பது மட்டுமல்ல, இந்த வசனங்களை நம்முடைய உள்ளிலிருந்து எடுத்து போடுவதற்கும் அவன் தயங்க மாட்டான். ஆகவே இந்த பகுதியை நீங்கள் சிந்திக்கும் போது யாவரும் ஜெப சிந்தனையோடு ஆண்டவரே என் கூட பேசுங்க என்று சொல்லி ஜெப சிந்தனையோடு ஜெபத்தில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்த அந்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து விடுவோம். அங்கிருந்து சில தலைப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, 2ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று சொல்லி சொல்லப்பட்ட கீழே உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் காண்கிறோம். இந்த தேவ வைராக்கியத்தை குறித்து நாம் கடைசியாக சந்திப்போம். இந்த 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறது என்ன, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. இதுதான் இங்க இந்த நம்ம சிந்திக்க போற தலைப்புகளிலே மிக முக்கியமான தலைப்பு, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்று சொல்லி. ஸோ இந்த தலைப்புக்கு நாம் கடைசியாக வருவோம். அடுத்ததாக 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 4ஆம் வசனத்திலே வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லி நாம் காண்கிறோம். 13ஆம் வசனத்திலே கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள் என்று சொல்லி காண்கிறோம். 14ஆம் வசனத்திலே ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த வாசித்த இந்த கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வசனங்கள் வாசித்தோம்? 7 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த 7 வசனங்களிலிருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தெளிவாக இங்கே எடுத்து காண்பிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. முதலாவது இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது என்று சொல்லி நாம் இங்கே காண்கிறோம். இந்த சர்ப்பத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் சில காரியங்களை நாம் காண்கிறோம். அதாவது ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே, அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் சந்தோஷமாக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக உத்தம விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே தேவனுடைய அறிவுறுத்தலின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு தினம் சாத்தான் அங்கே கடந்து வந்து ஏவாளிடம் நய வஞ்சகமாக பேசிய போது ஏவாள் என்ன செய்கிறார், அங்கே சாத்தானுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு, சாத்தானுடைய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு அங்கே அவள் பாவத்திற்குள்ளாகுவதை நாம் காண்கிறோம். இங்கே நான் உபயோகித்த அந்த பதத்தை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட்டிருப்பீர்கள். அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி என்று சொன்னது. அந்த காரியங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் நான் அதை குறித்து வேறொரு செய்தி பகுதியிலே உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிறேன். அப்போ இங்கே ஏவாள் என்ன செய்கிறாள்? பாவம் செய்கிறாள். அதாவது அதுவரைக்கும் அவள் தேவனுக்கு, இருவரும் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு பிரியமான விசுவாசிகளாக, உண்மையுள்ள தெய்வ மக்களாக அவர் காணப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய நேரம் வந்த போது அங்கே என்ன சம்பவித்தது? அங்கே இவர்கள் சோதனைக்கு உட்படுவதும் சோதனையில் விழுந்து போவதையும் நாம் காண்கிறோம். அந்த சோதனை எல்லாம் முடிந்த பிறகு தேவன் என்ன செய்கிறார்? ஏதேன் தோட்டத்திற்கு இறங்கி வருகிறார். தேவன் ஏதேன் தோட்டத்திற்கு இறங்கி வந்த போது இதோ அவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள்? மறைந்திருக்கிறார்கள். தாங்கள் நிர்வாணிகளானதாலே அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். மறைந்திருந்த அந்த நேரத்திலே தேவன் வந்து அங்கே வந்து தேடுகிறார். தோட்டத்தில் தேடும்போது இவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அப்போ தேவன் அவர்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை நீங்க புசித்தீர்களா என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர் கேட்கிறார், அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதினாலே நாங்கள் ஒளிந்திருக்கிறோம் என்று சொல்லி
அவர் சொல்லும்போது ஆண்டவர் கேட்குறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அங்கே சிலர் ஒரு கலந்துரையாடல் நடக்குது, அங்கே ஒரு சில கன்வர்சேஷன் நடக்குது. ஆதாம் ஏவாளை பழிசாற்றுவதும் ஏவாள் சர்ப்பத்தை பழிசாற்றுவதை நாம் காண்கிறோம். சர்ப்பத்தை அங்கே தேவன் என்ன செய்கிறார்? இவருடைய அந்த அவர்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு முடித்த பிறகு தேவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே 3 பேருக்கும் ஒரு 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 சாபத்தை கட்டளையிடுகிறார். அதிலே 3ஆவதாக விதிக்கப்பட்ட சாபம், சர்ப்பத்தை நோக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அது என்ன சாபம் என்று கேட்டால், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இங்கே வசனம் தெளிவாக சொல்கிறது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி அங்கே நாம் காண்கிறோம். இங்கே நாம் சிந்திக்க போகின்ற காரியம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்கிற காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இங்கே உன் வித்து என்று சொல்லப்பட்டு ஒரு வித்து அங்கு சொல்லப்படுது, அவள் வித்து என்று சொல்லி அங்கு ஒரு வித்தை நாம் காண்கிறோம். இங்கே உன் வித்து என்று சொல்லப்படுவது சாத்தானுடைய மகனை குறித்து சொல்லப்படுகிறது, சாத்தானுடைய வாரிசாக வருகிறவனை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் வித்து என்று சொல்வது ஸ்திரீயுடைய வாரிசாக வருகிற, ஸ்திரீயிலிருந்து வருகிற ஒரு நபரை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ சாத்தானுடைய வித்திலிருந்து ஒரு மனுஷனும் அந்த ஸ்திரீயுடைய வித்திலிருந்து ஒரு மனுஷனும் எதிர்காலத்திலே வருவார்கள் என்றுள்ள ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறது. இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவா என்று சொல்லி இங்கே தேவன் சொல்கிறார். இங்கே பாருங்க, அவர் உன் காலை என்று சொல்லும்போது இங்கே வசனம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் என்று சொல்லப்பட்டு அங்கே இருக்கிற 2 பேரை காமிச்சிருக்காங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, உனக்கும் ஸ்திரீக்கும் சொல்லி. அடுத்தது பாருங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி அடுத்து 2 பேரை காமிச்சிருக்காங்க. இந்த 2 பேர் அந்த தோட்டத்தில் கிடையாது. அந்த உன் வித்தும் அந்த தோட்டத்தில் கிடையாது, அவள் வித்தும் அந்த தோட்டத்தில் கிடையாது. ஆனா அடுத்த அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார். யாரு? தோட்டத்தில் இல்லாத அந்த ஸ்திரீயோட வித்து ஆனவர் அந்த தோட்டத்தில் இருக்கிற உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆள் விட்டு போயிருக்கு. யாருன்னு தெரியுதுங்களா? உன் வித்து என்ன சொல்லப்பட்ட அந்த ஒரு வித்து வந்துட்டு அந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஹைடா இருக்கு. ஸோ இந்த மறைக்கப்பட்ட ஆளை நம்ம பின்னால் நம்ம சிந்திப்போம். இப்போ உனக்கும் அவள் வித்துக்கும் அப்படிங்கிறத இங்கே விஷயமே வந்திருக்கு. அதாவது உனக்கும் அவள் வித்துக்கும் அப்படிங்கிற இந்த 2 கேட்டகரி தான் இந்த தேவன் இந்த வசனம் முடிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவா என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் தோட்டத்தில் இருக்கிற வேலையிலே, பாவம் செய்து குற்றவாளிகளாக தோட்டத்தில் இருக்கிற வேலையிலே அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கும். தயவு செய்து கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கவனமுடன் இருந்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்திலே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி, நீ அவர் குதிக்கால் நசுக்குவா என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசித்தோம். அதே போலவே ஆண்டவர் சிலுவையில் வைத்து என்ன செய்தார்? அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசன பிரகாரம் அந்த சிலுவையில் வைத்து இயேசு என்ன செய்தார்? சாத்தானுடைய தலையை அவர் நசுக்கினார் என்று சொல்லி நாம் வேத வசனங்களிலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் நீ அவர் குதிக்காலை நசுக்குவா என்று சொல்லப்பட்டிருந்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கும் போதுதான் இந்த நாட்களிலே இந்த வேறொரு இயேசுவை குறித்தும் வேறொரு ஆவியை குறித்தும் வேறொரு சுவிசேஷத்தை குறித்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ முதலாவது உங்க முன்னாடி நான் கொண்டு வந்து வைக்கிற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், நீ அவர் குதிக்காலை நசுக்குவா என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே மிச்சம் இருக்கிறது. 2வது, இந்த அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு என்று நாம் சொல்லி பார்த்தோம். ஆனால்
அந்த தீர்க்க தரிசனம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் சம்பவித்திடக்கூடாது என்று சொல்லி இந்த சாத்தானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த ஸ்திரீயிலிருந்து பிறக்கிற சந்ததியை, அந்த வித்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இவன் கங்கணம் கட்டி அலைகிறான். அதாவது சாத்தானை ஒருவன் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் சாத்தானுடைய அனுபவத்திலிருந்து, சாத்தானுடைய தன்மையிலிருந்து நிச்சயம் ஒருவனால் அழிக்க முடியாது என்பதில் சாத்தான் உறுதியாக இருக்கிறான். அதாவது சாத்தானுக்குள் இருக்கிற அந்த சுபாவங்கள் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாலே நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, இந்த சாத்தானை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ இங்கே சாத்தான் கவனமாக இருக்கிறான். என்னை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக ஒரு தெய்வீக வல்லமை தேவைப்படுகிறது. அந்த வல்லமை யாரிடம் இருக்கு? ஆண்டவரிடம் இருக்கு, அதாவது தேவனிடம் இருக்கு. ஸோ இங்க தேவன் என்ன சொல்கிறார்? தேவன் அங்க சாத்தானை அழிக்க வரல. தேவன் அங்க சாத்தானை அழிக்கவோ நிர்மூலமாக்கவோ செய்யல. அங்க தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை, அந்த ஸ்திரியோட சந்ததி, அந்த வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சாத்தானுக்கு தெரியும், என்னை நசுக்க ஒரு ஸ்திரியோட வித்து வர வேண்டும் என்றால், என்னை நசுக்க வேண்டும் என்றால் அது ஒரு தெய்வீக குழந்தையாக இருந்தால் மட்டும்தான், அதாவது எந்த பாவமும் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் என் முன்னாடி நிற்க தைரியம் உள்ள ஒரு நபரால் மட்டும்தான் அது முடியும் என்று சொல்லி சாத்தானுக்கு நன்றாகவே தெரியும். ஸோ இங்கே சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த அப்படிப்பட்ட ஒரு நபர், அதாவது என் தலையை நசுக்கக்கூடிய ஒரு நபரை நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த உலகத்தில் வர விட மாட்டேன் என்று சொல்லி அன்று முதலே அவன் என்ன செய்கிறான், ஜனங்களுக்குள்ளார இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பாருங்க, ஆதாமுக்கு பிறந்த முதல் 2 பிள்ளைகள் காயினும் ஆபேலும். அவர்கள் இருவர்களும் தேவனுக்கு முன்பாக பிரியமுள்ளவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் இங்கே அவர்கள் தகப்பன் மூலமாக அவர்கள் அந்த பாவத்திலிருந்து பிறந்ததினாலே அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் தேவ பயத்தோட, அதாவது தங்களுடைய தாயும் தகப்பனும் போதித்த அந்த தேவனுடைய கற்பனைப்படி அவர் வாழ்ந்து வந்திருந்தார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? அந்த காயினானவன் ஆபேல் மேலே பொறாமைப்பட்டு அந்த ஆபேலை அவன் என்ன செய்கிறான், அடித்து கொலை செய்வதை நாம் காண்கிறோம். அப்ப இங்கே 2 வித்து வருகிறது. ஒரு வித்து கொலை செய்யப்பட்டது, மற்றொரு வித்தானது பாவியாக மாற்றப்பட்டது. இவனை கொலை செய்வதன் மூலம் அவன் அந்த பரிசுத்தத்தை இழந்து விட்டான். அவனுக்குள்ளாக இருந்த அந்த தகுதி அவன் என்ன செய்து விட்டான், இழந்து விட்டான். என்ன தகுதி? சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய தகுதியை அவன் இழந்து விட்டான். இப்போ சாத்தானுடைய பார்வையிலே நான் இப்போ ஸ்திரீயானவர்கள வித்து என்னை அழிக்க தகுதியற்றதாகிவிட்டது, நான் தப்பிவித்து விட்டேன் என்று சொல்லி அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். பாருங்க, அடுத்ததாக ஆதாமுடைய மகன் சேத்தின் மூலமாக மறுபடியும் தேவனுக்கு என்று ஒரு சந்ததி பிரிக்கப்பட்டு கடந்து வருகிறது. அந்த சந்ததிகள் எல்லாம் கடந்து வரும்போது இப்படியாக சாத்தான் என்ன செய்கிறான், அவர்களிடம் இருந்து அந்த தகுதிகளை பறித்து களைவதற்கென்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி அவர்களிடம் இருந்த அந்த தகுதிகளை பறித்து கொண்டு அவனுடைய ஒரே லட்சியம், தன்னுடைய தலையை நசுக்கக்கூடிய ஒருவன் வந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் அவனுடைய ஒரு லட்சியமாக இருந்தது. அப்படியாக அவன் என்ன செய்கிறான், ஒரு புறம் அந்த மனிதர்களை, அதாவது அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழும்புகிற மனிதர்களை, குறிப்பாக என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவன் தமக்கென்று சில காலங்களுக்கு பிறகு தேவன் தனக்கென்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதியை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்ரஹாமுடைய சந்ததியிலிருந்து இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்ரஹாம் மூலமாக தெரிந்து கொள்கிறார். அப்ரஹாமுடைய மகனாகிய ஈசாக்கிலிருந்து பிறந்த யாக்கோப்புடைய சந்ததிகளாகிய இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜாதியாக தெரிந்து கொண்டு அவர்களை தனக்கென்று ஆண்டவர் வேர் பிரித்து வைத்திருந்தும் அந்த ஜனத்திலிருந்தும் அவன் என்ன செய்கிறான், சாத்தான் ஒரு நபர் எழும்பிவிடக் கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களை பல விதங்களிலும் மேற்கொண்டு அவர்களுடைய அந்த பரிசுத்தத்தை இவன் என்ன செய்கிறான், அவர்களுக்குள்ளிருந்து எடுத்து போடுகிறதை நாம் காண்கிறோம். பாருங்க, அவனுடைய அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த BC 4 என சொல்லப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிற அந்த ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இவன் இந்த சாத்தானவன் எத்தனை பேரை தனக்கு எதிராக வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அழித்திருப்பான் என்று சிந்தித்து பாருங்கள்.
குறிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த போது அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அவர்களை தங்களுக்கு என்று தெரிந்து கொள்ள மாற்றி பிரித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பின போது அதற்காக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஊழியக்காரன் தான் அந்த மோசே என்று சொல்லுகிறவன். அந்த மோசேயை தேவன் தெரிந்து கொண்டு அவர் மூலமாக ஒரு விடுதலை தேவன் வைத்திருக்கிறார் என்பது, அவனை தேவன் அவனை ஒரு பெரிய ஒரு தலைவனாக மாற்றுவார் என்று சொல்லி இந்த சாத்தான் முன்னறிந்தவன் என்ன செய்கிறான்? மோசேயோட பிறப்பையே அவன் அழிக்க பார்க்கிறான். 2 வயதுக்குட்பட்டவர்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோன் மன்னன் மூலமாக தீர்ப்பு வழங்கப்பட்டு அப்படியாக அந்த தேசத்திலே மிகப்பெரிய அழிவுகள் நடந்த போதும் அவைகளில் இருந்து இந்த மோசே தேவன் என்ன செய்தார்? பாதுகாத்து தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை இந்த மோசே மூலமாக வழிநடத்தி கொண்டு வந்த பிறகு மறுபடியும் கடைசியில பாருங்க, மோசே அவனோட வாழ்க்கையிலே கோபத்தின் நிமித்தம், பாவம் செய்த நிமித்தம் அவன் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் அவன் அந்த கானானை எழுந்து போவதை நாம் காண்கிறோம். இப்படி தேவனுக்காக எழும்பின ஜனங்கள் அவர்கள் தேவனுக்கு நிலைக்க முடியாமல் அவர்கள் விழுந்து போன நிலைகள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறது. விழுந்து போய் மறுபடியும் எழுந்து வந்தவர்களும் உண்டு. ஆனால் கடைசி வரைக்கும் உத்தமனாக காணப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்த்தால் யாரும் இருக்கவில்லை. நீதிமான்களாக இருந்தவர்கள் உண்டு, ஆனால் மறுபடியும் அவர்கள் விழுந்து எழுந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சாத்தானுக்கு தேவை ஒரு பாவம் இல்லாதவன், பாவம் செய்யாதவன், பாவம் அறியாதவன், பாவம் இல்லாதவன் தான் தேவை. இங்கே பாவம் இல்லாதவனாக பிறந்த பாவம் இல்லாதவனாக யாரும் பிறக்கவில்லை, பாவம் உள்ளவனாக தான் எல்லாரும் பிறக்கிறார்கள். அங்கேயே ஒரு குவாலிஃபிகேஷன் இழந்து விடுகிறோம். 2வது, பாவம் செய்யாதவனாக யார் இருக்கிறார் என்று பார்த்தால் சிலர் இருக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் என்ன செய்யல, பாவத்தில் விழுந்து அவர்கள் அந்த தகுதியை மறுபடியும் இழக்குகிறார்கள். இப்படி சாத்தானுடைய அந்த சிந்தை அந்த அன்று ஏதன் தோட்டத்தில் வைத்து எடுத்த அந்த அவனுடைய முடிவு, அவனுடைய அந்த எண்ணம் கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்தான்? அது சிதறிவிடாதபடிக்கு அவன் காத்து கொண்டான். அதனாலதான் அவனாலே அந்த காரியத்தில் வெற்றி பெற முடிஞ்சது. கடைசியாக இயேசு இந்த பூமி கடந்து பிறக்கிறார், மனிதனாக வந்து பிறந்தார். பாருங்க, அந்த இயேசு பிறக்குவார் என்று சொல்லி, பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசனங்கள் மூலமாக உரைக்கப்பட்ட காரியங்கள், அந்த அடையாளத்தின்படி ஏதோ பிறந்த போது சாத்தான் என்ன செய்கிறான்? இவர்தான் என்னை அழிக்க வந்தவர் என்று சொல்லி உணர்ந்து இவரையும் தன்னுடைய சிறு வயசிலே அழிப்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? மிகவும் பிரயாசப்படுகிறான். அவர் 2 வயது குழந்தையாக இருந்த போது ஏரோது மன்னன் இதே போல 2 வயது உட்பட்ட குழந்தைகளை அழிப்பதற்காக கட்டளை புறப்படுவித்து தேசத்திலே மிகப்பெரிய சங்காரம் உண்டானதை நாம் அறிகிறோம். பாருங்க, அங்கேயும் இயேசு விடுவிக்கப்பட்டு, அன்று மோசே விடுவிக்கப்பட்டது போல இயேசு விடுவிக்கப்பட்டு அவர் வளர்ந்து ஊழியத்தில் இறங்கும் போது அவர் மூலமாக தேவன் வைத்திருந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றி விடாதபடிக்கு, அதாவது சாத்தானுக்கு தெரியும் இவனுடைய தலை எங்க வைத்து நசுக்கப்படும் என்று சொல்லி சாத்தானுக்கு தெரியும். எங்க வைத்து? சிலுவையில் வைத்து நசுக்கப்படும் என்று சொல்லி சாத்தானுக்கு தெரியும். இந்த சாத்தானுக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருந்தது, ஒரு காரணம் கொண்டும் இவர் சிலுவையில ஏறிவிடக்கூடாது என்று சொல்லி. இந்த சிலுவையில் இவர் ஏறுவதற்கு முன்னாலவே இவர் என்ன செய்து விடணும்? கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி இவன் சாத்தான் என்ன செய்கிறான்? மிகவும் தீர்மானத்தோட மிகவும் கங்கணம் கட்டி அலைகிறான். நம்ம வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், சீமோன் அப்பா அந்த பேதுரு சொல்லப்படுகிற அந்த சீஷன் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், அந்த சிலுவையை நோக்கி போகாதபடிக்கு இவன் தடை செய்வதை பார்க்கிறோம். ஆண்டவரை, உங்களுக்கு அப்படி சம்பவிக்க கூடாது, நீங்க மறிக்க கூடாது, உங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், அப்பால போ சாத்தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சாத்தான் எங்க யார் மூலமாலாம் பேச வைக்கிறான் பாருங்க, எப்படிலாம் தந்திரம் கொண்டு வரான் பாருங்க. அப்ப சாத்தானுக்கு தெரியும், இவர் சிலுவையில் ஏறிவிட்டால் என்னுடைய தலை நசுக்கப்பட்டு விடும், ஆகவே இவர் சிலுவையில் ஏறிவிடக்கூடாது என்று சொல்லி பல முறை யூதர்கள் இவரை கொலை செய்வதற்காக வகை தேடினதை நாம் காண்கிறோம். அவர் எல்லாருடைய முன்பிலும் அவர் மறைந்து போனதை நாம் காண்கிறோம். சாத்தானுக்கு தேவையாக இருந்தது அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பாகவே இவர் மறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இயேசு தேவனுடைய அனாதை தீர்மானத்தின்படி அவர் அந்த சிலுவையில் ஏறுகிறார். அங்கு வைத்து இந்த சாத்தானுடைய தலையை நசுக்குகிறது நாம் காண்கிறோம். இங்கே சாத்தான் மிகவும் போராடி பார்த்தான், கடைசி வரைக்கும் போராடி பார்த்தான். இத்தனை வருடங்களாக அவன் போராடி பார்த்தான். ஆனால் கடைசியாக என்ன ஆகிவிட்டது? அவனுடைய அந்த முயற்சி தோல்வி அடைந்த போது, சரி தலையாவது தலை தானே போயிடுச்சு, இனி வால் இருக்கு இல்லையா, இன்னும் உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பை வச்சு இல்லாட்டி இந்த வாழை வச்சு நாம் என்ன செய்யலாம், மீதி இருக்கிற நாட்களை நாம் ஓட்டி விடலாம் என்று சொல்லி சாத்தான் அவன்
அவனுடைய மனதிற்குள் எண்ணுவதற்கு முன்பாகவே அவனுக்குள் வந்து அவன் மேல் வந்து விழுந்த மிகப்பெரிய ஒரு அடி, அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் அப்படி ஒரு அடி அவன் மேல் வந்து விழும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அடி அவன் மேல் வந்து விழுந்தது. அந்த அடியை குறித்து நாம் எங்க வாசிக்கிறோம் என்று சொல்லி கேட்டால், லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கு வாசிக்கிறோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்வதை நாம் காண்கிறோம். பாருங்க, அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி, மிதிப்பார் என்று சொல்லி ஆதியாகமத்திலே நாம் வாசித்தோம். இங்கே ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது அந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிடக்கூடாது என்று சொல்லி சாத்தானானவன் மிகவும் கவனமாக இருந்து அவன் தன்னுடைய அந்த லட்சியத்தை நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், நற்பாசை கொண்டு அவன் முயற்சி எடுத்தான். இருப்பினும் அந்த ஆசையை நிலைநிற்காமல் கல்வாரி சிலுவையில் வைத்து அந்த சம்பவம் நிறைவேறிவிட்டது, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே சரி, அவன் தன் மனதிற்குள் நினைத்திருக்கலாம், ஒருவேளை என்னோட தலை போனாலும் பரவாயில்லை, என்னோட உடம்பு வைத்து, இல்லை என்றால் என்னுடைய வாளை வைத்து நான் என்ன செய்கிறேன், நான் வந்து என்னுடைய காரியங்களை நான் செயல்படுத்துகிறேன் என்று சொல்லி. நமக்கு தெரியுமல்லவா, நம்ம ஒரு பாம்பு வந்து தலையில் அடிச்சு கொண்டாலும் அதோட உடம்பு இதுன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கும், அந்த வாள்லாம் அசைஞ்சிட்டு இருக்கும். அது நம்ம எல்லாரும் பாம்பை அடித்து கொண்டவர்களுக்கு நல்லா தெரியும் அந்த காரியங்கள். அந்த உடம்புலேருந்து அந்த ஜீவன் முழுமையாக போகிறதுக்கு குறைய சமயங்கள் எடுக்கும். அதே போலவே இந்த சாத்தான் நினைத்து கொண்டான், தலை நசுக்கப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய உடல் பகுதியை வைத்து கொண்டு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய கிரியைகளை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கும் போதுதான் இதோ மிகப்பெரிய ஒரு அடி, ஒரு இடி போல அவனுடைய தலையை மேல் வந்து விழுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா, ஒரு அதிகாரத்தை அங்கே தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கைமாறுவதை நாம் காண்கிறோம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். பாருங்க, இந்த ஒரு வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சர்ப்பங்களை மிதிக்கவும் அங்கே தேவன் என்ன செய்கிறார், அவர் உன் தலையை நசுக்குவார் சொல்லப்பட்டது போல அந்த தீர்க்க வசனம் நிறைவேறிவிட்டது. அடுத்ததாக இங்கே ஆண்டவர் வசனம் சொல்கிறது, சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி. இந்த ஒரு காரியத்தை கேட்டபோது சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திகில் உண்டாயிற்று. காரணம், நான் என்னுடைய சரீரத்தை வைத்து பிழைக்கலாம் என்று நினைத்த போது இதோ என்னுடைய சரீரத்திற்கும் கேடு சம்பவிப்பதற்காக, கேடு வருத்துவிப்பதற்காக இதோ ஒரு அதிகாரத்தை அவர் என்ன செய்கிறார், கைமாறுகிறார் என்று சொல்லி அன்று முதல் அவன் என்ன செய்கிறான், கங்கணம் கட்டி அலைகிறான். எதற்கு தெரியுமா? காரணம், நான் ஏற்கனவே சொன்னேன், இவருடைய தலையை நசுக்க வேண்டும் என்று சொன்னால், சாத்தானுடைய தலையை நசுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நசுக்குகிறவருக்கு என்ன தேவை என்று சொன்னேன், பாவம் இல்லாதவன், பாவம் செய்யாதவன், பாவம் அறியாதவன் என்கிற ஒரு தகுதி இவருடைய தலையை நசுக்க வேண்டியவருக்கு இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இவருடைய இந்த சாத்தானுடைய அந்த சரீரத்தை நசுக்க வேண்டும் என்று சொல்லும் போது, அவனுடைய வாளை நசுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதே தகுதியானது இந்த நசுக்குகிறவனுக்கும் இருக்க வேண்டும் என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். அதாவது பாவம் இல்லாதவன், பாவம் செய்யாதவன், பாவம் அறிந்தவன் தான் நாம் எல்லாரும். ஆனால் பாவம் இல்லாதவராக, பாவம் செய்யாதவர்களாக நாம் இருந்தால் மட்டுமே தான் அவனை மிதிக்க முடியும் என்பதிலே அவன் தெளிவாக இருக்கிறான். அப்ப இந்த ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம சாத்தான் என்ன செய்வோம், மேற்கொள்ளுவோம், நாம் சாத்தானை மிதிப்போம். இது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். இது யாருக்கு தெரியாது? நமக்கு சுத்தமா தெரியாது. அப்போ இவன் என்ன பண்றான், சாத்தான் என்ன செய்யறான், நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தத்தை எவ்மாத்திரம் நம்முள் இருந்து நீக்க முடியுமோ, நமக்குள்ளார அசுத்தத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கொண்டு வந்து நிரப்ப முடியுமோ அவ்வளவுக்கு அவன் மேல் விழுகிற அடி குறைக்கப்படுகிறது, அவன் மேல் விழுகிற மிதியானது குறைக்கப்படுகிறது. ஸோ இதுதான் அவனுடைய தந்திரம், இதுதான் அவனுடைய எண்ணம். அப்போ ஒரு காலகட்டத்திலே அவனுடைய தலையை நசுக்குவதற்காக வர வேண்டிய ஆளை வர விடாதபடிக்கு இவன் பல முயற்சிகள் எடுத்து பார்த்தான். ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாம் கைவிடப்பட்டது, அந்த முயற்சிகள் எல்லாம் வீணாகப்பட்டது. கடைசியாக அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. மறுபடியும் சரி, நான் தப்பித்து விடலாம் என்று சொல்லி அவனுடைய சரீரத்தை வைத்து ஏதாவது செய்து விடலாம் என்று சொல்லி அவன் நினைக்கும் போது இதோ மறுபடியுமாக ஒரு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கைமாறி கொண்டு போகிறார். நீங்கள் என்ன செய்யலாம், சர்ப்பத்தை மிதிக்கலாம் என்று சொல்லி சிஷ்யர்களுக்கு அதிகாரத்தை அவர் கைமாறுகிறதை காண்கிறோம். ஆனால்
இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அதிகால தேவனுடைய ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? அந்த அதிகாரத்தை மிகவும் வல்லமையுடன் பயன்படுத்தினார்கள். அந்த காலகட்டத்திலே சாத்தானுக்கு மிகப்பெரிய மிதிகளும் அடிகளும் விழுந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே என்ன நடக்கிறது? அந்த வசனம் ஆதியாகமம் 3:15 நாம் வாசித்தோம் அல்லவா? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்று சொல்லி. பாருங்க, இன்னைக்கு சாத்தானவன் அன்றைய குதிக்காலை நசுக்கி கொண்டிருக்கிறான். எப்படி? அவருடைய சபையை இன்றைக்கு அவன் நசுக்கி கொண்டிருக்கிறான். ஆமென். நம்முடைய வசனத்துக்கு நேராக நாம் மறுபடியும் கடந்து வருவோம். பாருங்க, இப்ப நான் வாசித்த அந்த 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அந்த 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அங்கே ஆகிலும் சர்ப்பமானது தம்முடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க, இங்கே சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது என்று சொல்லப்பட்ட காரியத்தை எதற்காக கொண்டு வந்து இங்கே இந்த 2 கொரிந்தியர்ல இங்கே சபைக்காக சொல்லும் போது, அந்த கொரிந்திய சபைக்காக சொல்லும் போது எதற்காக அந்த பவுலானவர் இந்த பகுதியை கொண்டு வந்து ஏன் இங்கே குறிப்பிட வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல சாத்தான் சர்ப்பம் அன்று முதல் தந்திரம் செய்து கொண்டுதான் இருக்கிற தந்திரத்தை அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தந்திரத்தை உண்டாக்கி கொண்டுதான் இருக்கிறான். ஒவ்வொரு தந்திரங்களாக அவன் செயல்பட்டு தான் வருகிற தந்திரங்களினாலே. ஆனால் அந்த தந்திரங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்த போது என்ன ஆயிடுச்சு? அந்த தந்திரம் பலிக்கவில்லை. அவன் தலையிலே மிதிப்பட்டவனாக விழுந்ததை நாம் காண்கிறோம். ஆனா இங்கே மறுபடியும் வசனம் சொல்லுது, அன்னைக்கு அவன் வஞ்சித்தது போல சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்லவா, நாம் அந்த சாத்தானை மிதிப்பதற்கு ஒரு தகுதி உண்டு. அது ஒரு பரிசுத்தம் தேவை. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பாவம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த பரிசுத்தத்துக்கு, அந்த சாத்தானை மிதிப்பதற்கான ஒரு பரிசுத்தம் என்று சொல்லப்படுவது. ஆனா அந்த பரிசுத்தம் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்திலிருந்து கிடைக்கிறது. தேவனுடைய வசனம் தான் நம்ம என்ன செய்கிறது? நம்மளை பரிசுத்தமாக்குற ஒரு காரியமாக தேவனுடைய வசனத்தை குறிப்பிடுகிறது. அப்படியானால் இங்கே உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விளங்குபடி என்று சொல்லும் போது சர்ப்பமானதுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? இங்கே கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நம்மளை விலகும்படிக்கு அவன் நம்முடைய மனதை என்ன செய்கிறான்? திசை திருப்புகிற ஒரு முயற்சி இவன் இங்கு எடுத்து வைப்பதை நாம் காண்கிறோம். விலகும்படி உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படிக்கு. அப்போ நீங்க அந்த உண்மைக்குள்ளார இருப்பீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க என்ன ஆயிடுவீங்க? இந்த சர்ப்பத்தை மிதிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறிடுவீங்க. ஆனா நீங்க சர்ப்பம் வஞ்சிக்கிறது எப்படி வஞ்சிக்கிறது? தன்னுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்கிறது எப்படி? உங்களுடைய மனது அந்த கிறிஸ்துவை பற்றி இல்ல, அந்த உண்மையிலிருந்து என்ன பண்ணணும்? விலகணும். அப்ப விலக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆடுவீங்க? உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் சொல்லப்படுகிற அந்த பரிசுத்தம் என்பது உங்களுக்குள் நிச்சயமாக வராது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? அந்த பரிசுத்தத்தை உங்களிலிருந்து எடுத்து போடுவதற்காக அவன் என்ன செய்கிறான்? உங்களுடைய மனதை அவன் கையில் எடுக்கிறான். இப்ப அவனுக்கு தேவை உங்களுடைய மனசு. ஸோ இந்த மனசு அவன் என்ன செய்கிறான்? கையில் எடுத்து அந்த மனசை நீங்க போற அந்த ட்ராக்ல இருந்து, எப்படி இந்த ஒரு ட்ரெயின் போகும்போது அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி 2 ட்ராக் வரும். ஸோ அதில் நாம எந்த ட்ராக்ல நம்ம அந்த வண்டியை போகணும்னு நினைக்கிறோமோ, அந்த லைன்மேன் நினைக்கிறானோ, அவன் அந்த லைன்மேன் திருப்பி விடும் போது அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்ல போகும். ஸோ இங்க இந்த லைன்மேனை போல, இந்த ட்ராக்மேனை போல இங்க நிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா சாத்தான் நிக்கிறான். நீங்க கிறிஸ்துவை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றான்னா, உங்கள் மனதை கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தின்படியே இங்கே அவன் உங்களை மனசை இந்த சத்தியத்தின் நின்று உண்மை நின்று விளக்குவதற்கு அவன் என்ன செய்கிறான்? அந்த ட்ராக்கோடைய அந்த 2 டைரக்ஷன் பிரியுது பார்த்தீங்களா, அந்த பிரியுற ஜங்ஷன்ல நிற்கிறான், வெயிட் பண்ணி நிற்கிறான். நீங்க வரும்போது கரெக்டாக என்ன பண்றான்னா அந்த ட்ராக்கை திருப்பி விடுறான். ஆனால் அதை திருப்பி விடும்போது அங்க என்ன நடக்குது அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இங்க நான் சொன்னேன், பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் நம்மால என்ன பண்ண முடியும்? சாத்தானை
மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அங்கே மேற்கொள்ளப்படுவது மட்டுமல்ல இங்கே நடக்கிறது. இங்கே மற்றொரு சம்பவம் அந்த பரிசுத்தத்திலிருந்து நடக்கிறது. அந்த நடக்கிற சம்பவம் என்னன்னு கேட்டால் அதுதான் 2வது வசனத்தில் சொல்லப்பட்ட உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்ப இந்த பரிசுத்தம் தான் உங்களை சாத்தானை மேற்கொள்வதற்கான அதிகாரப்படுத்துவதும், அதே சமயம் அதே பரிசுத்தம் தான் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை கொண்டு போய் நிறுத்துவதும். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியாமலே கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் என்று நீங்கள் என்ன ஆயிடுங்க, விலகி போகும்போது, அந்த ட்ராக் நீங்கள் மாறி போகும்போது, மற்றொரு ட்ராக்கில் நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கே என்ன சம்பவிக்குது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளார, அதாவது கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த உண்மையில் இல்லை, நீங்கள் அந்த ட்ராக்ல இல்லை நீங்கள் போகிறது, நீங்கள் போகிற ட்ராக்கு வேறொரு ட்ராக்கு. ஸோ அந்த ட்ராக்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் இழக்குகிறீர்கள். பரிசுத்தத்தை இழக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, அங்கே தேவனுடைய மகிமையை இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளார பாவமானது உங்களுக்குள்ளாக கடந்து வருகிறது. நான் ஏற்கனவே கடந்த ஒரு செய்தியிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாம் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பாவங்களை நாம் உணரும் போது நம்முடைய உள்ளுக்குள் இருக்கிற அந்த மாம்ச சிந்தை என்று சொல்லப்படுகிற அந்த மாம்சத்தின் கிரியை என்று சொல்லப்படுகிற, நம் கலாத்திரில் வாசிக்கிறோம் அல்லவா 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி. ஸோ அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு பையானது, அந்த பேக்கேஜ் ஆனது நாம் ரட்சிக்கப்படும் போது அது அந்த உள்ளான மனுஷனிலிருந்து வேறுபட்டு அதற்கு ஒரு ஜீவனற்ற நிலையிலே அது மாற்றப்படுகிறது. இப்போ அந்த உள்ளான மனுஷனை சுற்றிலும் தேவனுடைய மகிமையானது ஒரு 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 ட்ரெஸ்ஸாக, ஒரு ரட்சிப்பின் வஸ்திரமாக அங்கே காணப்படுவதனால இந்த பேக்கேஜினால இந்த மாம்சத்தின் கிரியை என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு பேக்கேஜ் இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள போக முடியாதபடிக்கு அங்கே அது தடை செய்யப்படுகிறது. ஆனால் இந்த உள்ளான மனுஷன் பலவீனப்படும் போது இவன் தனக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய மகிமையை, அந்த ரட்சிப்பை நஷ்டப்படுத்தும் போது, அவன் ஏதாவது ஒரு பாவத்திற்குள் சென்று வீழும்போது என்ன சம்பவிக்கிறது பாருங்க. அதாவது பாவத்தில் வீழும்போது என்று சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது எப்படி பாவம் சம்பவிக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நிச்சயமாக ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் இருந்த அந்த பாவம் செய்கிற அந்த ஒரு நொடி வரைக்கும் அவள் தேவனுடைய மகிமையில் தான் காணப்பட்டாள், தேவனுடைய மகிமையால் அலங்கரிக்கப்பட்டவளாக இருந்தாள். ஆனால் தேவனுடைய சோதனை என்று சொல்லப்படுகிற அந்த சோதனை வந்த போது தேவன் சற்று யோபுவுடைய அந்த வேலியை தேவன் வாசல் திறந்து கொடுத்தது போலவே தேவன் இந்த ஏவாளுடைய அந்த வாசலை திறந்து கொடுக்கிறார். ஏவாளுக்குள் சாத்தான் பிரவேசிப்பதற்கான அந்த வாசலை தேவன் திறந்து கொடுக்கிறார். அதே போல நம்மிடமும் ஆண்டவர் திறந்து கொடுப்பார். அப்ப திறந்து கொடுக்கும் போது சாத்தானானவன் என்ன செய்வான், ஏதாவது ஒரு தந்திரத்தை கொண்டு வந்து உள்ளே விடுவான். அந்த தந்திரத்தை கொண்டு வந்து உள்ளே விடும்போது நாம் அந்த தந்திரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக மாறினோம் என்று சொன்னால் உடனே அங்கே அந்த பரிசுத்தமானது குலைக்கப்படுகிறது, அது சீர்குலைக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தமானது அங்கே நஷ்டப்பட்டு அங்கே மேல் நமக்கு போர்வையாக இருந்த அந்த ரட்சிப்பானது நாம் இழந்து அங்கே தேவனுடைய மகிமையாற்று நாம் என்ன செய்கிறோம், சாதாரண ஒரு மனிதனை போல ஆகிறோம். உடனே வெளியிலே ஜீவனற்ற, அதாவது தனக்கு ஜீவன் கிடைக்க ஒரு சோர்ஸ் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த அந்த மாம்ச கிரியை என்று சொல்லப்படுகிற அந்த பேக்கேஜ் என்ன பண்ணுது, ஓடி வந்து அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளார வந்து நுழைஞ்சிடுது. காரணம், இங்கே தடை செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, அவனை ரிசர்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவன் பார்க்கும்போது அவனுக்கு அங்கே ஃப்ரீயாக எல்லாமே திறந்து இருக்கு, வாசல் திறக்கப்பட்டு கிடக்குது. அது ஓடி வந்து உள்ளே உட்காருது. உள்ளே உட்காந்துச்சுன்னா பின்ன அது என்ன சொல்லுதோ, மாம்சத்தின் கிரியை என்ன சொல்லுதோ அதுதான் அந்த மாம்சம் கேட்கும். அது மாம்சத்தின் உள்ள சொல்றத நம்ம வெளியில உட்காந்து நாம உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், அந்த உள்ளான மனுஷன் சொல்றத நம்ம வெளியான மனுஷன் மூலமாக நாங்கள் அதை செயல்படுத்தி நாம் அந்த சந்தோஷத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இதுதான் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருப்பது. அப்ப இங்க என்ன நடக்குது, நமக்குள்ளார அந்த பரிசுத்தத்தை இப்படியாக நாம் இழந்து போகிறோம். எப்படி இழந்து போகிறோம், நம்ம ட்ராக் மாறி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாசல், நம்முடைய அந்த பரிசுத்தோட வாசல் திறக்கப்படுது. சாத்தான் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் கொண்டு வருவோம். உள்ள கொண்டு வரும்போது இங்கே நம்ம போகிற வழி சரியில்லாத வழி என்பதனாலே நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா, அவைகள் எல்லாவற்றையும் நாம் அக்செப்ட் பண்ணுறவர்களாக மாறுவோம். அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறோங்கிறது நான் தொடர்ந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றையும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். அக்செப்ட் பண்ணும்போது நமக்கு மேலே காணப்படுகிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது, இதனுடைய மகிமை என்று சொல்லப்படுகிற சம்பவம் நம்மிலிருந்து நீக்கப்படுகிறது. நீக்கப்படும் போது நாம் இங்கே என்ன ஆகிறோம் தெரியுமா, நாம் கரைப்படிந்தவர்களாக மாறுகிறோம். நம்முடைய கற்பானது இழந்து போகிறோம்.
ஆமென். இங்கே தேவனுடைய வசனம் நம்ம எதுக்காக அழைத்திருக்கிறது? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்காக நம்மை அழைத்த போது, இதோ பாருங்க, நம்முடைய கற்பை நம்மிலிருந்து எடுத்து களைவதற்காக சாத்தானானவன் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை அவன் என்ன செய்கிறான்? வேரோட பிழுது தூக்கி எறிகிறான். பாருங்க, இங்கே கிறிஸ்துவை அந்த கலாத்தில நம்ம வாசித்தோம் அல்லவா? கலாத்தில என்ன வாசித்தோம்? அந்த கிறிஸ்துவுடைய வேறொரு சுவிசேஷம் இல்லையே, உங்களை கலகப்படுத்தி, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்டமானதாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் காண்கிறோம். அதாவது கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திலிருந்து நாம் பின்மாறி போவது, கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்திலிருந்து நாம் மற்றொரு டிராக்கில் பயணம் செய்ய ஆரம்பிப்பது, கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்று ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட நாம் நம்முடைய புருஷன் இருக்கிற பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது மற்றொரு புருஷனை கண்டு அவன் மேல் இச்சித்து நம்முடைய வழியை விட்டு நாம் மற்றொரு வழியை பிடித்து கொண்டு நாம் நாம் இன்னொரு பாதையில் நாம் கண்ட புருஷனை நோக்கி பயணம் செய்யும் போது, இதோ ஒரு பெண்ணானவள் ஒரு புருஷனை விட்டு மற்றொரு புருஷனை நோக்கி நகர்வதற்கு சமமாக காணப்படுகிறது. அங்கே என்ன நடக்கிறது? இங்கே நியமிக்கப்பட்ட, நிச்சயிக்கப்பட்ட, தன்னுடைய ஒரே புருஷனுக்கு நிச்சயிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை, அதுவரைக்கும் கற்புள்ள கன்னிகையாக இருந்த இந்த பெண்ணானவள் இதோ மற்றொரு புருஷனை இச்சிக்க ஆரம்பிக்கிறாள், மற்றொரு சுவிசேஷத்தை விழிச்சிக்க ஆரம்பிக்கிறாள், மற்றொரு இயேசுவை விழிச்சிக்க ஆரம்பிக்கிறாள், மற்றொரு ஆவியை விழிச்சிக்க ஆரம்பிக்கிறாள். அப்படி இச்சித்து போகும்போது அவள் இந்த பெண்ணானவள், அதாவது இந்த மனவாட்டி சபை என்று சொல்லப்படுகிற அந்த கற்புள்ள கன்னிகை என்று சொல்லப்படுகிற இந்த பெண்ணானவள் என்ன செய்கிறாள்? ஆட்டோமேட்டிக்காக போய் பாவத்தில் போய் விழுகிறாள். யாரோட பாவம் செய்கிறாள்? இந்த சாத்தானோடு போய் பாவம் செய்கிறாள். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளக்கும்படி கெடுக்கப்படுமோ என்று கெடுக்கப்படுதல், விலகி போவது கெடுக்கப்படுவதற்கு சமம், கற்பு இழந்து போவதற்கு சமம். நம்ம வழி மாறினாலே, நம்முடைய மனசு மாறினாலே நாம அங்கே நம்முடைய கற்பு இழந்து நாம கெடுக்கப்படுகிறோம் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். அப்படியானால் இங்கே தேவன் நம்மை எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்? நம்மை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்று சொல்லி வசனம் வாசிக்கிறோம். கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட நாம் நியமிக்கப்பட்டிருக்கும் போது, அந்த ஒரே புருஷனுக்கு நாம் கற்புள்ளவர்களாக கிடைக்காதபடிக்கு, கற்புள்ளவர்களாக நம்ம அவரோட போய் சேராதபடிக்கு, நம்முடைய கற்பை நம்மிலிருந்து நீக்கி களைவதற்காக சாத்தான் உங்கள் மனதை வேறொரு பக்கமாக திருப்பி விடுவதற்கு பெயர் தான், மற்றொரு பாதையிലേക്ക് உங்களை நகர்த்தி விடுவதற்கு பெயர் தான், இல்லை என்றால் மற்றொரு கலகத்திற்கு நேராக உங்களை திருப்பி விடுவதற்கு பெயர் தான் வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். ஆமென். இங்கே வேறொரு இயேசு என்று சொல்வது யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை, அந்த சர்ப்பமானது தான் வேறொரு இயேசுவாக இங்கே அறியப்படுகிறது. ஆமென். நீங்க பார்க்கிறது இங்க வேறொரு இயேசு என்று சொல்லும்போது இயேசு தான், ஆனா அது வேறொரு இயேசு. நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணுங்களுக்கு முன்பாக எல்லாமே இயேசுவை பற்றி இயேசுவை போலதான் தோற்றம் அளிக்கும். அதனால்தாங்க இயேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு இயேசுவை போலதான் தோற்றம் அளிக்கப்படும். ஆனா அது இயேசு அல்ல, அது சர்ப்பம். அடுத்து கீழே பாருங்க, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவி. அது பார்க்கும்போது நீங்க பெற்ற ஆவியை போலவே இருக்கும். நீங்க பெற்ற ஆவியை போலவே அபிஷேகத்துல நிரம்பும், அந்நிய பாஷை பேசும், பல காரியங்கள் செய்யும். அந்த ஆவியினால பலவித அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும். ஆனால் அது வேறொரு ஆவி. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் என்று சொல்லி இங்கே வேறொரு சுவிசேஷத்தை காண்கிறோம். என்ன அந்த சுவிசேஷம்? நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகிற ஒரு சுவிசேஷம் உண்டு. அந்த பரிசுத்தத்திலிருந்து நம்முடைய மனசை, நம்முடைய மனதை விளக்கும்படி, எங்கே விளக்குவதற்கு? அந்த உண்மை, கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விளக்கும்படி, நம்முடைய கற்பை கெடுப்பதற்காக சாத்தான் திருப்பி விடுகிற, நமக்குள் கொண்டு வருகிற ஒவ்வொரு சிந்தையும் இருக்கும் அல்லவா? இப்படி இருந்தால் போதும், இப்படி செய்தால் போதும், அப்படி செய்தால் போதும் என்று சொல்லி உங்களை நீங்களே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சுவிசேஷத்தை வசனங்களை தான் எடுத்து உபயோகிப்பான். சாத்தான் வசனங்களை தான் பயன்படுத்துவான். ஆனால் அது வசனம் அல்ல, அது வேறொரு சுவிசேஷம். இன்னைக்கு சாத்தானுக்கு ஒரே ஒரு லட்சியம் இது மட்டும்தான். சாத்தானுக்கு ஒரே ஒரு லட்சியம் இது மட்டும்தான், உங்களுக்குள்ளார அந்த பரிசுத்தத்தை எடுத்து போடுவது.
உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை எடுத்து போடுவது. இதுல 2 காரியம் இருக்கு. இந்த பரிசுத்தத்தை எடுத்து போடுவதனால சாத்தானுக்கு 2 காரியம் இருக்கு. ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், சாத்தானுக்கு உபதிரவம் இல்லை. 2வது காரியம், இவன் ஒரு காலத்திலும் கிறிஸ்துவுக்கு ஒரே புருஷன், கிறிஸ்தனப்படுகிற அந்த ஒரே புருஷனுக்கு இவன் ஒரு காரணத்தினாலும் இவன் கற்புள்ள கன்னிகையாக மனைவியாக இவன் சேர்க்கப்படக்கூடாது என்கிற ஒரு வைராகியம் உங்கள் மேல் காணப்படுகிறது. பாருங்க, எவ்வளவு பெரிய தந்திரம் என்று யோசித்து பாருங்க. அதாவது ஒரே கல்ல 2 மாங்காய் என்று சொல்கிறது போலவே சாத்தான் இருக்கிற ஒரு கல் என்ன தெரியுமா? பரிசுத்தத்தை சீர்குலைப்பது, அந்த உங்கள் மனதை வேறு விதத்தில் திருப்பி விடுவது, அது உங்கள் மனதை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலக்கி விடுவது ஒரு கல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு கல்லிலிருந்து அவனுக்கு கிடைக்கிற 2 மாங்காய் என்ன தெரியுமா? ஒன்று, அவனுக்கு உபதிரவம் இல்லை, உங்களாலே அவனுக்கு உபதிரவம் இல்லை. 2வது, உங்களால ஆண்டவருக்கும் எந்த பயனும் இல்லை. உங்களால சாத்தானுக்கு எந்த திண்மையும் இல்லை, உங்களால ஆண்டவருக்கு எந்த நன்மையும் இல்லை. எவ்வளவு மாஸ்டர் பிளான் பார்த்தீங்களா சாத்தானுடையது. அதுக்கு அவன் பயன்படுத்துற ஒரு ஆயுதம் என்ன? அவன் பயன்படுத்துற ஆயுதம், இன்னைக்கு வசனங்களை தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு யதார்த்த விசுவாசி அவனிடம் போய் அவனை வஞ்சிப்பதற்காக ஒரு ஹிந்துவோ ஒரு முஸ்லீமோ போய் என்ன செய்ய முடியாது. அவனுடைய மதத்தை குறித்தோ அவனுடைய மத ஆச்சாரங்களை குறித்தோ ஆராதனைகளை குறித்தோ வழிபாடுகளை குறித்தோ ஒன்றும் போய் பேச முடியாது. காரணம், ஒரு உண்மை வசனம் தெரிந்த ஒரு பேசிக்கா வசனம் தெரிந்த ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய மாட்டான்? அதை அங்கீகரிக்க மாட்டான், அதற்கு செவி கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து அவன் என்ன செய்வான்? விலகி ஓடுவான். இது யாருக்கு தெரியும்? இது சாத்தானுக்கு தெரியும். உங்களை வஞ்சிக்க வேண்டும், உங்களை வஞ்சிப்பதற்காக ஆசைப்படுகிற அந்த சாத்தானுக்கு தெரியும். அப்போ சாத்தானுக்கு உங்களை தேவை. அதாவது ஒரு கல்லிலிருந்து 2 மாங்காய் அவனுக்கு தேவை. உங்களால் அவனுக்கு ஒரு தீமை மேற்பட்டு விடக்கூடாது என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான். அதற்கு உங்களை கீழ்ப்படுத்துவதற்காக அவன் செய்கிற வழி என்ன தெரியுமா? உங்களை போலவே அவன் வருகிறான். அதற்கு பெயர்தான், அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அமேன். அவன் தரிக்கிற ஒளியின் தூதனுடைய வேஷம் என்ன தெரியுமா? நீங்க கையில் கொண்டு நடக்கிற வசனத்தை வைத்துக்கொண்டு, நீங்கள் பின்பற்றுகிற இயேசுவை வைத்துக்கொண்டு, நீங்கள் பின்பற்றுகிற ஆவியை வைத்துக்கொண்டு, நீங்கள் பின்பற்றுகிற சுவிசேஷத்தை வைத்துக்கொண்டு சிலரை இவன் என்ன செய்கிறான்? பயன்படுத்தி அந்த உண்மையான கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்களுடைய மனசை விலக்குவதற்கு இவன் என்ன செய்கிறான்? தீர்மானிக்கிறான். அப்படிப்பட்டவருடைய பெயர் பட்டியல் தான் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் தான், ஆனால் அவர்கள் கள்ளர்கள். வேலையாட்கள் தான், ஆனால் அவர்கள் கபடம் உள்ள வேலையாட்கள். கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் வேலையாட்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் பாருங்க, இவர்கள் யாரு? இவர்கள் கள்ளர்கள், இவர்கள் கபடம் உள்ளவர்கள், இவர்கள் நயவஞ்சகர்கள் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு எடுத்து சொல்கிறது. அப்ப சாத்தான் யாரை பயன்படுத்துகிறான்? சாத்தான் நமக்கு எந்த பாஷை புரியுமோ, நம்ம யாரை அங்கீகரிப்போமோ, நம்ம யாரை ஏற்றுக்கொள்வோமோ, அந்த ட்ராக் அவன் பிடிக்கிறான். அந்த ஒரு கோல் அவன் எடுத்து அடிக்கிறான். அதற்காக அவன் என்ன செய்கிறான்? இன்று அநேக லட்ச கோடி கள்ள அப்போஸ்தலர்களை அவன் அபிஷேகித்து வைத்திருக்கிறான். இன்று அநேக லட்ச கோடி கபட வேலையாட்களை இன்று அவன் அபிஷேகித்து வைத்திருக்கிறான். இவர்கள் எல்லாரும் தோற்றத்திலும் அவருடைய பாவனையிலும் அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 15ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அது அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் ஆச்சரியம் அல்ல. அதற்கு அர்த்தம் என்ன? இந்த 2 பேரையும் நாம் பார்த்தால் வித்தியாசம் கண்டு கொள்ள முடியாது. இந்த சாத்தானுடைய ஊழியக்காரனும் நீதியின் ஊழியக்காரனும் தேவனுடைய ஊழியக்காரனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வேஷத்தில் இவர்கள் ஒரு போலவே காணப்படுவார்கள். இவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய காரியங்களும் அவர்களுடைய செயல்களும் அவருடைய வேஷங்கள் முழுவதும் இவர்களைப் போலவே காணப்படும். நீதியின் ஊழியக்காரரை போலவே காணப்படும். நீதியின் ஊழியக்காரரை போல காணப்படும் போது இந்த சாத்தானவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளும் போது, அதாவது சாத்தானை குறித்து அவன் அந்தகாரத்திற்கு இருட்டுக்கு அதிபதி என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தரிக்கிற வேஷம் என்ன? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை நம்ம பார்க்கிறோம்.
அப்ப அந்தகாரத்திற்கும் அந்த அந்தகாரம் உள்ளவன் ஒளிந்ததனுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்து வந்து நிற்கும் போது இந்த அந்தகாரம் இங்கே வெளிப்படாது. அந்தகாரம் உள்ள இருக்கும். ஆனா வெளி தோற்றத்திலே என்ன நடக்கிறது? வெளி தோற்றத்திலே உள்ளே இவர்கள் கள்ளர்கள் கபடர்கள். ஆனால் வெளியிலே பார்க்கும்போது அப்போஸ்தலர்களும் வேலையாட்களும் திக்கு தரிசனமாக இருக்கிறார்கள். நாம் இந்த வேஷத்தை பார்த்துதான் இன்னைக்கு நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். இந்த ஒளியின் தூதனுடைய வேஷம் தான் இன்னைக்கு அநேக லட்ச கோடி விசுவாச ஜனங்களை இன்னைக்கு வழி தப்ப செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் பின்னாலே நாம் சிந்திப்போம். இதற்கு காரணங்கள் சில காரியங்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுப்பதற்கான சில காரியங்கள் ஒன்று. முதலாவது ஆண்டவர் இதன் மூலமாக நம்மை சோதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். கீழே நாம் சில வசனங்களை தியானிக்கும் போது உங்களுக்கு சில காரியங்கள் புரியும் என்று நினைக்கிறேன். யோவான் 8:43 முதல் நாம் வாசிக்கும் போது அங்கே நாம் காண்கிறோம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? அப்ப இங்கே 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று என் வசனம், 2வது என் உபதேசம். வசனத்தை ஏன் அறியாமல் இருக்கிறோம்? காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால். காரணம் ஆண்டுடைய வசனம் நம்ம கேட்கறதுக்கு ஈஸி, ஆனால் ஆண்டுடைய உபதேசம் நமக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆண்டுடைய உபதேசம் என்று சொல்வது, தேவனுடைய உபதேசம் என்று சொல்வது, அது மிகவும் கடினமான ஒரு காரியம். அந்த கடினமான காரியத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மால் நம்முடைய வாழ்க்கையில அப்ளை செய்ய முடியாது. அதை அப்ளை செய்ய முடியாததுனாலே, அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அது செயல்படுத்த முடியாததுனாலே நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்காக அந்த உபதேசத்தை நம்ம வெறுக்குவது போலவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய செவியை நம்ம சாய்க்க மறுக்கிறோம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். கீழே பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. இந்த வசனம் ஒரு பெரிய ஒரு மர்மத்தை இங்கே வெளிப்படுத்துகிறது. ஆமென். நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் அல்லவா? அவருடைய அந்த ஸ்திரீயுடைய சந்ததி, ஸ்திரீயோட வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொல்லி நாம் வாசித்தோம் அல்லவா? ஆமென். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய். இங்கே வசனம் சொல்லுது பாருங்க. அன்னைக்கு நம்ம அந்த வசனம் சிந்தித்து வருமானம் சொன்னோம். அந்த சாத்தான் அவன் அன்று முதல் அவன் தன்னுடைய தலையை நசுக்கப்பட்டு விடாதபடிக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு முயற்சிகளாக எடுத்துக்கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இதை தான் இங்கே வசனம் சொல்கிறது. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். ஆமென். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். காரணம் என்ன? இவனுக்குள், இந்த மனுஷனுக்குள்ளார என்ன இடக்கூடாது? அந்த மனுஷன் என்று சொல்லும் போது உள்ளான மனுஷன், நம்முடைய உள்ளான மனுஷன் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கொலை செய்து கொண்டிருக்கிறான், பாவமாக்கி கொண்டிருக்கிறான், பாவம் உள்ள மனுஷனாக மாற்றி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளார அந்த பரிசுத்தம் ஒரு காலமும் வந்துடக்கூடாது. அவனுக்கு திண்மை சம்பவிக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் அவன் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் நம்மை கொலை செய்கிறவனாக காணப்படுகிறான். மனுஷ ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனாக உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி கீழே வரும்போது பாருங்க, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவனுக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் கிடையாது. அவனுக்குள்ள சத்தியம் இல்லாதபடினாலே அவன் என்ன செய்யல? அந்த சத்தியம் அவனுக்குள்ள இல்லாதபடினாலே அவனுக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. அதை குறித்து அவனுக்கு எந்த ஒரு வருத்தமும், அவனுக்கு அதை குறித்தான எந்த ஒரு பயமும் அவனுக்கு கிடையாது. அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள் சத்தியம் இல்லாததினாலே அவன் தன் வாயத்திலிருந்து, தன்னுடைய சொந்தத்திலிருந்து பல பொய்களை எடுத்து பேசுகிறான். அவனுக்கு எதை குறித்ததான பயமும் அவனுக்கு இல்லை. ஆனால் இங்கே நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று சொல்லி இயேசு சொல்வதை நாம் காண்கிறோம்.
ஆமென். இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன். ஆனா நீங்க என்ன பண்ணல, நீங்க சத்தியத்தை நீங்க என்ன பண்ணல, நீங்க விசுவாசிக்கவில்லை. என்ன சத்தியத்தை சொல்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் சொல்கிற சத்தியம் பரிசுத்தத்தை ஆண்டவர் அங்கு காண்பிக்கும் போது இந்த பரிசுத்தத்தை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களுக்குள்ளார இருக்கிற அந்த இச்சையானது, அவர்கள் இச்சை செய்ய மனதாய்க்கான சொல்லி வாசித்தோம் அல்லவா? இவர்களுக்குள்ள இருக்கிற இச்சையானது, அந்த மாம்சத்தின் கிரியையானது இந்த சத்தியத்தில் இருந்து அவர்கள் விலக்கி சத்தியம் இல்லாத பொய்யை மட்டும் பேசுகிற அவனுடைய பிதாவாகிய சாத்தானை பின்பற்றுகிறவர்களாக, பிசாசை பின்பற்றுகிறவர்களாக இவர்கள் கடந்து போவதை நாம் காண்கிறோம். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல அந்த ஜனம், அந்த அந்த தேவனுடைய தேவன் இயேசு பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே அங்கே காணப்படுகிற ஒரு சம்பவத்தை தேவன் இங்கே மேற்கோள் காட்டுகிறார். இங்கே சத்தியம் சொல்லுகிறபடியால் நீங்க என்ன வெறுக்கிறீங்க, ஆனா மனுஷ கொலைபாதகன் ஒருவனை நீங்க என்ன செய்கிறீங்க, மனுஷ கொலைபாதகனை நீங்க நேசிக்கிறீங்க, அவனுடைய இஷ்டத்தின்படி செய்ய நீங்க பிரியமா இருக்கிறீங்க. அவனிடத்துல சத்தியம் இல்லாததினால நீங்களும் என்ன செய்கிறீங்க, அவரை ஏற்றுக்கொள்கிறீங்க. காரணம், சத்தியம் அவனிடத்தில் இல்லை. அதாவது நீங்க பிரமாணிப்பதற்கு, நீங்க கடைப்பிடிப்பதற்கு அவனிடத்துல என்ன இல்லை, சத்தியம் இல்லை. அப்ப அவங்கிட்ட சத்தியம் இல்லாததினால நீங்க அவனை பின்பற்றும் போது உங்களுக்கும் எந்த சத்தியமும் கிடையாது. நீங்க எதையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் தன்னுடைய சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுறான். என்ன பேசுறான்? பொய் பேசுறான். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய சொந்தத்திலிருந்து உங்களுக்கு தோன்றுகிற காரியங்களை நீங்களும் எடுத்து பேசவும் செய்யவும் உங்களுக்கு கூடும். காரணம், உங்களுக்குள் சத்தியம் இல்லாததினாலே, தேவனுடைய வசனம் உங்களுக்குள் இல்லாததினாலே உங்கள் மனது போல நீங்கள் வாழ முடியும். அவனுக்குள் சத்தியம் இல்லாதனால அவன் என்ன செய்யல, அவனுக்குள்ள சத்தியம், அவன் அந்த சத்தியத்துல நிலைநிற்கவில்லை. அவனுக்குள் வசனம் இல்லை. வசனம் இல்லாதபடினால் அவன் இஷ்டத்தை தன்னிலிருந்து அவன் எடுத்து பேசுகிறான். ஆனால் தேவனுக்குள்ளார சத்தியம் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கிறார். ஆனால் உங்களுக்கு அது கேட்க மனதில்லை. ஏன் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா என்று சொல்லி தேவன் இங்கே வேதனையோடு பேசுகிறதை காண்கிறோம். சத்தியம் இல்லாததினாலே, சத்தியம் இல்லாதவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு பேசும்போது, அதாவது உங்களுக்கு புரிகிற மாஷில சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் என்று வையுங்கள். அந்த நண்பன் மனம் போல வாழ்கிறான் என்று வையுங்கள். அந்த நண்பனுடைய வாழ்க்கையில அவன் விருப்பப்படுகிற காரியங்கள் எல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று வையுங்கள். உங்களுக்கு அவனை பார்க்கும்போது அவன் மேல் தானாக ஒரு விருப்பம் வரும். உங்களுக்கு அவன் மேல் தானாக ஒரு அவங்க கூட சேர்ந்து பழகலாம் என்று சொல்லக்கூடிய, அவங்க கூட நட்பு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வரும். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஜாலியாக இருக்கிறான், அவன் மனம் போல வாழ்கிறான், அவனுக்கு என்ன தோணுகிறதோ அவன் செய்கிறான், அவன் இஷ்டப்படி வாழ்கிறான். அந்த காரியங்கள் இவனுக்கு பார்க்கும்போது இவனுக்கும் அது என்னப்படுது, அவனுக்கும் இஷ்டப்படுது. அப்போ இவன் நினைக்கிறான், நான் அவன் கூட அந்த பழக்கம் வைத்துக் கொண்டால், அவன் கூட நட்பு வைத்துக் கொண்டால் எனக்கும் இது போலவே வாழ முடியும் என்று சொல்லி. ஆனால் இன்னொரு நண்பன் இருக்கிறான். அந்த நண்பன் இப்படிப்பட்ட எந்த ஒரு வாழ்க்கை, அவனுக்குள்ள எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, எந்தவித உலகம் பிரகாரமான எந்த ஒரு காரியங்களும் கிடையாது, எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. இந்த ஒரு நபர் போய் அந்த ஒரு ஆளை பார்க்கும்போது, என்னடா ஒரு வாழ்க்கை வாழ்றான், இந்த வாழ்க்கை எப்படி கஷ்டப்பட்டு வாழ்றான், இவனுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து பரிதாபப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு நபர் மேல யாருக்குமே என்ன வராது, ஒரு நட்பு வராது. காரணம், அவன் வாழ்க்கையை பார்த்து இவன் பரிகசிக்கிறான். இவனால எப்படி இந்த உலகத்தில் இப்படி வாழ முடியுது, எல்லாரும் எப்படி ஜாலியா இருக்கிறாங்க, இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான், இவனால மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்யறான், இவனால போய் அவனை மாதிரி இருக்க என்னால முடியாது, என்னால அவனை மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா, நான் இப்படிதான்ப்பா இருப்பேன், என்னால அவனை மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யறோம், அப்படிப்பட்ட ஆளுக்களை நம்ம என்ன செய்யறோம், ஒதுக்குறோம். நம்ம இப்படிப்பட்ட நம்ம ஏற்கனவே ஒரு சிந்தித்தோம் அல்லவா, மனம் போல வாழ்கிற, தன்னுடைய இஷ்டம் போல வாழ்கிற, தன்னுடைய இஷ்டம் போல எல்லாம் செய்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு நபரை குறித்து சிந்தித்தோம் அல்லவா. அந்த நபரை பார்க்கும்போது, பாரு அவன் எவ்வளோ சூப்பராக இருக்கான் பாரியா, அவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவன் போகிற மாதிரி, அவனை மாதிரி நம்மளும் ஜாலியாக இருக்கணும், நாமளும் என்ஜாய் பண்ணணும், நாமளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளார ஒரு சிந்தை வருது பார்த்தீங்களா. அதே போல தாங்க
இந்த இடத்துல இந்த ஜாலியா இருக்கிற பர்சன் யார் தெரியுமா? சாத்தான். காரணம் அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லாததுனால அவன் மனம் போல வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் போகலாம். நாம போய் அவனை அவன் சாத்தானை பார்க்கும்போது, அந்த சத்தியம் இல்லாதவனை பார்க்கும்போது, இது நல்லா இருக்கு, நம்ம எந்த கஷ்டமும் இல்லை, நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நமக்கு இங்கே தான் நிறைய கிடைக்கும், நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆகவே நம்ம இந்த வழியை பின்பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இவனை பின்பற்றுகிற ஒரு குரூப்பாக நம்ம செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபுறம் பாருங்க, ஒரு சத்தியத்தை கடைப்பிடிக்கிற ஒரு நபர் இயேசு, அவருக்குள்ள பாருங்க எதுவுமே இல்லை. அவர் பார்க்க பரிதாபமா, எந்த ஒரு வனாந்தரமான ஒரு அவஸ்தை போல. அவரை பின்பற்றி போனா இந்த உலகத்துல நம்ம ஒரு வனாந்தர வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு விரும்பப்படாத, வெறுக்கப்படுகிற, என்ன சொல்வது, லெஜ்ஜையாக பார்க்கப்படுகிற, ஒரு இழிவாக எண்ணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதை பார்க்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, சரி எப்படி இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாரு, எப்படி இயேசுவார மட்டும் இப்படி முடியுது, இயேசுவன் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவர்கிட்ட வந்து நம்ம என்ன செய்கிறோம், விலகிறோம். அவர்கிட்ட என்ன இருக்கு, நம்ம இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டம் அவர்கிட்ட இருக்கு. அந்த சட்டத்திட்டத்தின்படி அவர் வாழ்கிறார், அந்த சத்தியத்தின்படி அவர் வாழ்கிறார். அதை பார்க்கும்போது நமக்கு அப்படிலாம் வாழ என்னால் முடியாதுப்பா, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுப்பா, அந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நாம் ஒதுங்கி வருகிறோம். நம்ம இந்த பக்கம் பார்க்கும்போது ஜாலியாக நல்ல மனம் போல வாழ்கிற ஒரு நபரை பார்க்கும்போது நம்முடைய மனம் தானாக அங்கே செல்கிறது. இது யார்? இந்த மனம் போல வாழ்கிறது யாரு? சாத்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படியானால் நம்முடைய மனசு யாரை பற்றி கொள்கிறது? ஒரு சைடு பார்க்கும்போது மனம் போல இருக்கிற ஒரு சத்தியம் இல்லாத ஒரு நபர், இன்னொரு புறம் இருக்கும்போது சத்தியத்தோடு இருக்கிற மற்றொரு நபர். நம்முடைய மனம் யாரை சார்கிறது? சத்தியம் இல்லாமல் இஷ்டம் போல வாழ்கிற, மனம் போல வாழ்கிற, இந்த உலகத்தில் சகல வித தேவைகளையும் பூர்த்தி செய்து, இந்த உலகத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லா வித சுக சௌகரியங்களோட, ஆடம்பரங்களோட, மனசுகத்தோட, எல்லா வித பொருளும் பணமும், எல்லா வித சம்பாத்தியங்களும் ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாக தன்னுடைய மனம் என்ன சொல்லுகிறதோ அது உடனே நிறைவேற்ற திறமை உள்ளவர்களாக வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறார்கள்? இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். யாரிடமிருந்து? இந்த சாத்தானுடைய இருந்து. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கடந்து போவதற்காக இவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை இவர்கள் பின்பற்றுவதற்கு இவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? மனசு எங்க போகுது? ஆட்டோமேட்டிக்கா சத்தியம் இல்லாததை தேடி போகுது. ஏன் சத்தியம் இல்லாததை தேடி போகுது? ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை தேடி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரியம், வசனம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது, என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா என்று சொல்லும் போது அதற்கு மற்றொரு பாஷை உண்டு, என்னுடைய உபதேசம் உங்களுக்குள் இல்லை என்ற ஒரு காரியம் உண்டு. அப்போ இந்த வசனத்திலிருந்து நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன? என்னுடைய உபதேசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேவனுடைய ஒரு உபதேசம் அங்கே உண்டு. அதே போலவே வேறொரு சுவிசேஷமும் அங்கே உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் வசனம் ஏன் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அங்கே நாம் சிந்திக்க வேண்டியது, என்னுடைய வசனம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஒரு வசனம் அங்கே உண்டு. என்னுடைய வசனம் அல்லாத மற்றொரு வசனமும் உண்டு. என்னுடைய வசனம் உன்னை சத்தியத்திற்குள்ளாக நடத்தும். மற்றொரு வசனம் உண்டு, அது உன்னை கிறிஸ்துவனுடைய உண்மையிலிருந்து உன்னை விலகும்படி செய்து உன்னை கற்புள்ள கன்னிகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதவியிலிருந்து உன்னை பறித்தெறியக்கூடிய தந்திரம் உள்ள ஒரு சூழ்ச்சி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே என்னுடைய வசனம் என்று சொல்லப்படுகிற என்னுடைய உபதேசம் என்று சொல்லப்படுகிற ஒரு உபதேசமும் ஒரு வசனமும் ஒரு சத்தியமும் இங்கே காண்கிறோம். ஒரு சுவிசேஷத்தை நாம் இங்கே காண்கிறோம். மறுபுறம் வேறொரு சுவிசேஷத்தையும் நாம் இங்கே காண்கிறோம். இப்போ நாம் இந்த ஒரு பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், சாத்தான் ஏன் வேறொரு சுவிசேஷத்தையோ இல்லை வேறொரு இயேசுவையோ வேறொரு ஆவியையோ இங்கு ஏன் நம்மளை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொல்லி மட்டும்தான் இவ்வளவு நேரம் நாம் சிந்தித்தது. எதற்காக? அதாவது ஒரு கல்லிலிருந்து இரண்டுமாக என்று சொல்வது போலவே அவன் எரிகிற ஒரு கல் உன் கிறிஸ்துவை பற்றியதான உண்மையிலிருந்து, அந்த சத்தியத்திலிருந்து தேவன் நம் வாசித்தம் அல்லவா, என் வசனத்தை என் உபதேசத்தை கை கொள்ளாமல் இருக்கிற அந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றி போடுவதற்காக மனுஷ கொலபாதகனாக இருக்கிற இந்த சாத்தானவன் என்ன செய்கிறான்? நம்மை வேறொரு பாதையை நோக்கி கடத்தி செல்ல விடுகிறான். அதிலிருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன என்று சொல்லி சிந்திப்போம் என்றால், ஒன்றாவது காரியம், அவனுக்கு நம்மால் எந்த ஒரு தீமையும் இல்லை, நம்மால் அவனுக்கு எந்த ஒரு உபதிரவும் இல்லை, அவனால் சுகமாக நம்மளோடு இடப்பட முடியும், நம்மளோடு கிரியை செய்ய முடியும். இரண்டாவது காரியம், அதுதான் மிக முக்கியமான காரியம், கிறிஸ்துவ
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நிர்மல கன்னிகை என்று சொல்லக்கூடிய கற்புள்ள கன்னிகையாக வேறு பிரிக்கப்பட்ட அந்த தகுதியுள்ள கற்புள்ள அந்த மணவாட்டி சபைக்கு அந்த கற்பை எடுத்து களையக்கூடிய அந்த பரிசுத்தத்தை எடுத்து களையக்கூடிய அவளை களங்கப்படுத்தி அவளை கெடுக்கக்கூடிய மனுஷ கொலபாதகனாய் அவன் மாறுகிறான். இந்த ரெண்டு காரியங்களும் அதாவது பாருங்க, இந்த வசனம் சொல்றது, உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். கற்புள்ள கன்னிகைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை இன்னைக்கு அதாவது சாத்தானுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறார்கள். இச்சை என்று சொல்லும் போது தன்னுடைய கணவன் மேல வருவது இச்சை அல்ல, தன் கணவனை தாண்டி மற்றொரு நபர் மேல் வருவதுதான் இச்சை. வசனம் அதான் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. எந்த ஒரு ஸ்திரீயும் புருஷனும் தன்னுடைய சொந்த மனைவியையோ சொந்த கணவனையோ இச்சையோடு பார்க்க மாட்டார்கள். அவர்கள் பார்ப்பது அன்பின் நிமித்தம் பார்ப்பார்கள். இச்சை என்று சொன்னால் என்ன? தனக்கு உரிமையற்றதை, தமக்கு அருகதையற்றதை, தமக்கு தகுதியற்றதை நாம் மோகிப்பது, நாம் அடைய ஆசைப்படுவது. எனக்கு உரிமை என்னுடைய இயேசுவை அடைவது, என்னுடைய கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதுதான் அது என் மேல் விழுந்த கடமை. ஆனால் என்னுடைய கண்ணானது மற்றொரு திசையை நோக்கி பயணம் செய்யும் என்று சொன்னால், மற்றொரு புருஷன் நோக்கி பயணம் செய்கிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் தான் இச்சை. அங்கே ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன செய்கிறேன்? எப்படி ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவன் விபச்சாரம் செய்தான் என்று சொல்லப்படும் போது, விபச்சாரம் செய்யும் போது அங்கே ஒரு வேசித்தனம் நடக்குது அல்லவா? ஒரு விபச்சாரம் நடக்கும்போது அந்த இடத்துல அந்த கற்பு என்ன ஆகுது? கெடுக்கப்படுகிறது. அது முதல் அவள் ஏதோ ஒரு புருஷனோடு தொடர்பு வைத்து விட்டால் அதோட அவள் கற்பு போய்விட்டது என்று சொல்லி அங்கே நாம் அறிந்து கொள்வது போலவே இங்கே வசனத்தின்படி ஒருவன் கிறிஸ்துவிலிருந்து பிரிந்து மற்றொரு சுவிசேஷத்திற்கு நேராக, அதாவது தன்னுடைய மன இச்சைகளின்படி, சத்தியம் இல்லாமல் இச்சைகளின்படி வாழுகிற அந்த வேறொரு சுவிசேஷத்தையும் வேறொரு ஆவியையும் வேறொரு இயேசுவை நோக்கி கடந்து செல்லும் போது ஆட்டோமேட்டிக் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த நிலையில் இருந்து பின்மாறி இவன் வேறொரு புருஷனை தேடி கடந்து சென்று விட்டான். அந்த நிமிடமே இவனுடைய கற்பு இவன் இழந்து விடுகிறாள், இந்த சபையானது இழந்து விடுகிறாள். அந்த நிமிடமே இவன் தேவனுக்குமாயுள்ள அந்த உறவில் இருந்து, நிச்சயிக்கப்பட்ட அந்த நிலையிலிருந்து இவன் பூர்ணமாக இவன் என்ன செய்கிறான்? தள்ளப்படுகிறான். இப்போ என்ன ஆயிடுச்சுங்க? சாத்தானுக்கு இவனால வர வேண்டிய உபதிரவங்கள், தீமைகள் எல்லாம் என்ன போயிடுச்சு. தேவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சபை, அந்த மனவாட்டி என்று சொல்லப்படுகிற அந்த துணையானது என்ன ஆயிடுச்சு? தேவனுக்கு நஷ்டமாயிடுச்சுங்கிற ஒரு சந்தோஷத்துல இவனை என்ன செய்கிறான்? இவனும் சந்தோஷப்படுகிறான். பாருங்க, நம்ம இந்த சாத்தானுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம் என்று சொல்லி. இந்த சாத்தான் நுழைகிற வாசலை குறித்து நம்ம நேரம் சிந்தித்தோம். அவன் நம்மளை அடிப்பதற்கு, நம்மளை வஞ்சிப்பதற்கு அவன் வேற எந்த வழியிலும் வரமாட்டான். நாம் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ, நாம் எதை அதிகமாக விசுவாசிக்கிறோமோ, நாம் எதன் மேல் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறோமோ, நாம் எதை தெய்வம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதே வழியை அவன் பின்பற்றுவான். அவன் அதே வழியிலே பயணம் செய்வான். காரணம், அவனுக்கு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ள அவனால் முடியும். ஆகவே இந்த நாட்களிலே இந்த பகுதியை, இந்த ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கான காரணம் என்னவென்று கேட்டால், இவ்வளவு நேரம் நாம் சிந்தித்த விஷயத்தில் நாம் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், இவனால ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிக்க முடியும் என்று சொல்லி, அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வருகிற பாகங்களிலிருந்து நாம் சிந்திப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.